பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னாட்டுடைய இந்த டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. 91வது சங்கீதம் 1வது வசனம் இப்படியாய் கூறுகிறது: உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் என்பதாக. சர்வ வல்லவருடைய நிழல், ஷேடோ ஆஃப் ஆல்மைட்டி என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். தேவனுடைய ஜனங்களால் அதிகமாய் பயன்படுத்தப்படுகிற வேத பகுதிகளில் சங்கீதம் 91 காணப்படுகிறது. குறிப்பாக பிரயாணங்கள் செய்வதற்கு முன்பு கர்த்தருடைய பாதுகாப்புக்காக அதிகமாக இந்த சங்கீதத்தை வாசித்து ஜெபிப்பது வழக்கம். இது யாரால் எழுதப்பட்டது என்பதை அறிய முடியவில்லை. சிலர் மோசே இந்த சங்கீதத்தை எழுதியிருக்க கூடும் என்பதாக சொல்லுகிறார்கள். அதற்கு காரணம், அவன் எழுதிய 90வது சங்கீதத்தின் முதல் வசனம், ஆண்டவரே, தேவரீர் தலைமுறை தலைமுறையாக எங்களுக்கு அடைக்கலமானவர் என்று பாதுகாப்பை குறித்து தூங்குவதனால் அவ்வாறு கூறுகிறார்கள். 40 வருடங்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் எவ்வாறு பாதுகாப்பாய் வனாந்தரத்தில் காணப்பட்டார் என்பதை மையப்படுத்தி எழுதப்பட்டிருக்க கூடும் என்று கருதப்படுகிறது. அதுபோல இந்த சங்கீதமானது 27 மற்றும் 31வது சங்கீதத்தின் சாயலில் காணப்படுவதனால் இதையாக்கியோன் தாவீதாகவும் காணப்படக்கூடும் என்றும் கருதப்படுகிறது. கர்த்தருடைய நாமங்களில் ஒன்று சர்வ வல்லவர் என்ற எல்ஷடா என்பதாய் காணப்படுகிறது. ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு என்று முதலாக சர்வ வல்லவர் என்ற தன்னுடைய நாமத்தை வெளிப்படுத்தினார். அதற்கு ஆல் சஃபிஷியன்ட் ஒன், அதாவது எல்லாவற்றிற்கும் போதுமானவர் என்பது ஓர் அர்த்தமாகும். இன்னொன்று, தாயை போன்ற மார்புகளை உடைய தகப்பன், அதாவது அன்புள்ளவர், இரக்கமுள்ளவர், ஆறுதல் படுத்துகிறவர், மனதுருக்கமுள்ளவர் என்பதாக காணப்படுகிறது. சர்வ வல்லவருடைய நிழல் என்பது அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் வைத்திருக்கிற பாதுகாப்பை குறிக்கிறது. அவரை அண்டிக் கொண்டு அவருடைய நிழலுக்குள் நீங்கள் காணப்படும் போது அவர் உங்களுக்கு அடைக்கலமாய் கோட்டையாய் காணப்படுவார். அப்போது சத்ருவின் கண்ணிகள், பாழாக்கும் கொள்ளை நோய்கள் ஒன்றும் உங்களை அணுகாது. இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும், பகலில் பறக்கும் அம்புக்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்திற்கும் நீங்கள் பயப்படாதிருப்பீர்கள். உங்கள் பக்கத்தில் 1000 பேரும் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உங்களை தொடாது. ஒரு பொல்லாப்பும் உங்களுக்கு நேரிடாமலும் வாதைகள் உங்கள் கூடாரத்தை அணுகாமலும் காத்து கொள்வார். உங்கள் வழிகள் எல்லாம் உங்களை காக்கும்படிக்கு தம்முடைய தூதர்களுக்கு கர்த்தர் கட்டளையிடுவார். நீங்கள் உங்கள் வாஞ்சையையும் அன்பையும் கர்த்தர் பேரில் வைத்திருப்பதனால் அவர் உங்களை விடுவித்து உங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார். நீங்கள் அவரை நோக்கி ஜெபத்திலே கூப்பிடும் போது அவர் உங்களுக்கு மறு உத்தரவு அருளி செய்து உங்களை தப்புவித்து கனப்படுத்தி திருப்தியாக்கி மேன்மைப்படுத்துவார். ஆகையால் எப்பொழுதும் சர்வ வல்லவருடைய நிழலில் அவருடைய பிரசன்னத்தில் காணப்படுவதை உறுதிப்படுத்துங்கள். ஒரு நாளும் இஸ்ரவேல் ஜனங்களைப் போல முட்செடியின் நிழலை நாடாதிருங்கள். யோனாவை போல ஆமணக்கு செடியின் நிழலில் திருப்திப்பட்டு அதன் கீழ் காணப்படுவதை விரும்பாதிருங்கள். நீங்கள் சர்வ வல்லவருடைய நிழலில் காணப்படும் போது ஒரு தீங்கும் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் தொடுவதில்லை. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னாற்றுடைய இந்த டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அப்பா, உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உம்முடைய நிழலின் கீழ் ஒப்பு கொடுக்கிறேன். கண்ணன் மணி போல ஒவ்வொருவரையும் நீர் பாதுகாத்து கொடுவீராக. குறிப்பாய் மத்தியகிழக்கு நாடுகளில் போர் மேகம் சூழ்ந்திருக்கிற இந்த காலகட்டத்துல ஒரு விசேஷித்த பாதுகாப்பு உம்முடைய பிள்ளைகள் மேல், உம்முடைய ஜனங்கள் மேல் இருக்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். தேசங்கள் மேல் கர்த்தருடைய பாதுகாப்பு இருப்பதாக. யுத்தங்களை ஓயப்படுகிற தேவன், எல்லா யுத்தங்களையும் நீர் ஓய பண்ணுவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற வேலைகளை ஆசீர்வதியும், போக்கிலும் வரத்திலும் உடன்றும் காரிய சித்தியை கட்டளையிடும். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தின் பாதுகாப்புக்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.